பூமிகா தானே வந்து? ஆமா, என்ன ஆச்சுங்க? பூமிகா என்ற புள்ளத கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வரீங்களா? ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்றுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ற பூமியை காப்பாத்து, என்ற பூமியை காப்பாத்து. அந்த பேஷண்ட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சா சிஸ்டர்? நோ டாக்டர், பட் பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஷாக்ல மயக்கம் ஆயிட்டாங்க. ஓ, இன்னொரு பேஷண்ட்டை ஐசியூல அட்மிட் பண்ணினோமே. அவரு கிரிட்டிக்கல் தான் டாக்டர். அந்த லேடியோட ஹேண்ட்பேக்ல இருந்த ஆதார் கார்டை வச்சு அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஓகே. பேரு பூமிகான்னு தெரியுது டாக்டர். அந்த அட்ரஸ் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் டாக்டர். ஓகே, வெரி குட். பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா ஐயா? நான் அவனுக்கு பரிசா கொடுத்தேன். அப்புறம் என்ன, நான் கதையா சொல்றேன். அவன் வரவே இல்லை. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன். அப்படியே போச்சு. நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா? இல்ல, அவனை கொன்னுட்டாங்க. அடிய ஆத்தி. யாரு யாரு? உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா? ஐயோ, அந்த பையனா? இப்படி மாத்தி மாத்தி கேள்வியா கதைக்கியா? மரகண்டு போகு. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஐயா, என்ற மகளை நினைச்சு தவிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க கதை சொல்றீங்க. முருகேசன் உங்க மருமகனா? ஏதோ தோறு சொந்தம். மாமா மாமான்னு கூப்பிடுவேன். திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க? அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா? இவன் எங்க இங்க வந்த? முருகேஷ் இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரனை கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. இப்ப கூட ஒரு மர்டர், இன்னொன்னு அட்டெம்ப்ட் டு மர்டர். முருகேசா, நாங்க கேட்டப்ப எல்லா உண்மையும் சொன்னியே, எங்க மறுபடியும் ஒரு தடவை உங்க மாமா கிட்ட சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சிச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கினேன். சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா நடந்து தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன். அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும். போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு. இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. கவலைப்படாதீங்க பெரியவரே, முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளியே அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே. கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விளை வச்சு ஏழை விவசாயிகளை ஏமாத்தி வித்திருக்கிறான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பதானே பிடிபட்டு இருக்கிறான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும். அட பாவி பயல, தாய் மண்ண நாசமாக்கிய மோசக்காரன். பெத்த தாயே விஷம் வச்சு கொலை பாத்தியாடா? தாய்ப்பால்ல விஷம் வச்ச கொலகார பாவி. இந்த மண்ணில் விளையிற அரிசியை தாண்டா நாம சாப்பிடுறோம். இந்த மண்ணு தர்ற தண்ணியை தாண்டா குடிக்கிறோம். நமக்கு சோறு தண்ணியை தர்ற தாய் இந்த பூமாதேவி. பெரியவங்க சொல்லுவாங்க, தாய பழிச்சாலே தண்ணி பழிக்க கூடாதுன்னு. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணுதான் நமக்கு தாய். தாய கொண்ட மகனை பத்தி நீ கேட்டிருக்கிறியா? இந்த மண்ணோட வளமை வித நெல்லு மாதிரி. அத பத்திரமா காபந்து பண்ணணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்திங்க முடியும். அத மாசுபடுத்திட்டியா பாவி. உன்னை என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேஷ மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாயை கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது. போயிடுறா. எஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமியா கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
we are on the way. பூமிகா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர போறாங்கல்ல, நேரமாச்சு. ச்சே, என்கிட்ட கேட்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன். அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல. பூமிகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தாச்சு. ஐயா, பசுமாடு கேட்டீங்கல்ல, சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல மாடு, சுளிகிளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதயத்தே போடணும். நல்ல நேரம் தான், லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது. ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது போட்ட கிடையாது கண்ணையும் வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது. என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சின்ன லட்சுமி. அப்பா அப்பா, லட்சுமியா லட்சுமியா, லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பா இந்த பெல்ட்டை அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். நம்ம லட்சுமிக்கு புல்லு அகத்திக்கீரை எல்லாம் வாங்கிட்டு வரணும். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி? ஆகாஷ் நீங்களா? ஆமா. நீங்க எப்படி? நானேதான். ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா அப்போ பாங்கோட ஆளுகள்லாம் இருந்தாங்க. இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு. என்ன சொன்னாருப்பா? ஆமா பூமி, இப்ப எனக்கு 1 வாரம் 10 நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன். அதனாலதான் தாயி சொல்லல. நீ சில சமயத்துல கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, வருங்கால மாப்பிள்ள சொல்லிட்டாருல்ல. நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பார்க்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன். ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியுமே, ஆயுள் தண்டனை தான். வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வரட்டுமா? இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்குத்தான். உங்களுக்கு தெரியுமா? என்னது? என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா. அது மட்டுமா, இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க. போங்க நீங்க, ரொம்ப குறும்பு.